ஹலோ. வணக்கம். நான் ஜெயசீலன் பேசுறேன் மேடம். சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். தருமபுரி அவ்வையார் ஸ்கூல் பிரின்சிபலுங்களா? ஆமாங்க சார். மேடம் பேர் என்னன்னு தெரியுங்களா? சுதாங்க சார். இங்க இன்னைக்கு இதுக்கு வந்திருந்த டாக்டர் நேம் என்னங்க மேடம்? டாக்டர் நேம் வந்து ஆனந்த ஜோதி ஏதோங்க சார். ஆனந்த ஜோதி. ஆமாங்க. ஆ. அப்புறம் அவங்க கூட வந்திருந்த அசிஸ்டன்ட், அவங்க ஒரு வைஸ் பிரின்சிபல்னு சொன்னீங்களா, அவங்க பேருங்கம்மா? எதுக்குங்க சார்? தெரிஞ்சுக்கிறதே தான் கேக்குறேங்கம்மா. நீங்க இப்ப ஒரு அங்க நிமிஷம் அங்க வந்து பேசினவரா நீங்க? ஆமாங்க. சரி, ஒரு நீங்க நிமிஷம் வந்து என்ன அந்த சீர்திருத்த இயக்கத்துல இருக்கீங்களா சார்? ஆமா ஆமா. சரி சார், நீங்க பேசுனதெல்லாம் ஓகே தான். ஆனா நீங்க பேச வேண்டிய இடம் இங்க இல்லையே சார். நீங்க இல்ல கலெக்டரை இல்லைங்கம்மா. பார்த்து இல்ல பேசணும் சார். நீங்க ம். ஒரு ஸ்கூல்ல ரெகுலரா வந்துட்டு மெடிசின் அட்மினிஸ்டர் பண்றீங்க. நாங்க ஸ்கூல்ல மெடிசன் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணல. இல்லம்மா, நீங்க மாத்திரை அவேர்னஸ், குடுக்குறீங்க. பேரண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் நீங்க குடுக்குறோம் இப்ப சார். அவேர்னஸ் குடுக்குறீங்க. இதுக்கு ம். முன்னாடி பல தடவை ம். மாத்திரை குடுத்துருக்கீங்க, மருந்து குடுத்துருக்கீங்க, சார், வேக்சின் டிரைவ் மாத்திரைன்றது அந்த நடத்திருக்கீங்க. அயன் டேப்லெட் கவர்மெண்ட் எல்லா எந்த ஸ்கூல்லயும் தான் டேப்லெட்டும் சார் கொடுக்க தருது. கூடாதுங்கம்மா. சரி, அது இன்னைக்கு தானே நீங்க சொல்றீங்க. இன்னைக்கு நான் சொல்றது இல்லைங்க, சட்டத்திலே சொல்லி இருக்கு. உங்களுக்கு பேரண்ட்ஸ். ஸ்கூல் நடத்துறதுக்கு மட்டும்தான் ஸ்கூலுக்கு பர்மிஷன் இருக்குது. சரிங்க ஸ்கூல்ல சார். மெடிக்கல் கேம்ப் நடத்துறதுக்கு எல்லாம் உங்களுக்கு பர்மிஷனே இல்ல ஸ்கூல் பிரமிசஸ்ல. நாங்க வந்து எங்க ஹையர் அத்தாரிட்டிஸ் யாரோ அவங்க சொல்றதுதான் சார் கேட்க முடியும். அதுக்கு பேரு சிஓ அடிமை தான் வேலை. எங்களுக்கு ஹையர் அத்தாரிட்டி. வேற என்ன பண்றது? அதுக்கு கவர்மெண்ட் பேரு ஜாப்ல அடிமை வேலை. அடிமைதான். கவர்மெண்ட் ஜாப்ல யாரோ ஒருத்தங்க கீழ்ப்படிஞ்சுதான் சார் ஆகணும். அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இல்ல ஆர்டிகல் நான் 375 படி நீங்க வந்துட்டு சட்டத்தின்படி இல்லாத, கான்ஸ்டிடியூஷன் படி இல்லாத எதையும் செய்ய வேண்டியது இல்லைங்கிறத அதிகாரத்தை உங்களுக்கு இண்டிவிஜுவலா உரிமை நமக்கு கொடுக்குது. எந்த உரிமையும் கொடுக்கலையே நம்ம பண்றதுக்கு. கவர்மெண்ட் அந்த உரிமையை தான் 375 கொடுத்துருக்கு. ஆஸ் எ கவர்மெண்ட் சர்வெண்டா கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதுதான் கவர்மெண்ட் சார் நாங்க சர்வெண்ட் இல்ல, செய்யறோம். பப்ளிக் சர்வெண்ட், மக்களுக்கான ஆமா. வேலை பணியாளர்கள் நீங்க. இது ஒண்ணும் கட்டாயம் இல்ல. பப்ளிக்கு அவேர்னஸ் தான் தந்தமே ஒழிய ஊசி நீங்க போட்டுக்கோங்க நாங்க கட்டாயமும் படுத்தல. ஊசி நீங்க போட்டுதாங்கன்னு சொல்லல சார். கட்டாயப்படுத்துனீங்க. நீங்க கட்டாயம் போட்டுக்கணும்னு சொன்னீங்க. அதெல்லாம் இல்ல ரெக்கார்டட் சார், கண்டென்ட். நான் கட்டாயம் போட்டுக்கணும்லாம் சொல்லல. போட்டுக்கிட்டா நல்லதுன்னு நான் என்ன சொல்றேன்னா, கவர்மெண்ட் இப்ப சொல்லுதுன்னு தான் நான் சொன்னேன். ஊசி மேட்டரே விடுறேன். நான் என்ன சொல்றேன்னா, எந்த மெடிசின் கொடுக்கறது இல்ல இன்ஜெக்ஷன் போடுறது எதையுமே ஸ்கூல்ல பண்ண முடியாது. ஸ்கூல் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். சரி சார், நீங்க அதான் நீங்க ஒரு இத வந்து மாத்திரை கொடுக்குறீங்க, ஆமா ஒரே சார். ஒரு சின்ன கேள்வி. ஒரு மாத்திரை கொடுக்குறீங்க, ஆமா. அந்த மாத்திரை ஒவ்வாமை ஏற்படுத்திடுது. அந்த ஒவ்வாமையால அந்த குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுதுன்னா அந்த ஸ்கூல்ல ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியுமா? ஸ்கூல்ல பாக்க முடியாது. அப்ப ஹாஸ்பிடலுக்கு தான் கூட்டு போய் ஹாஸ்பிடல் பார்க்கணும். தானே கூட்டு போகணும். ஆமா அப்ப சார். நீங்க ஸ்கூல்ல தானே மாத்திரை கொடுக்குறீங்க. ஸ்கூல்ல தான். ஸ்கூல்ல தான் மாத்திரை கொடுக்குறோம். ஆனா மாத்திரை கொடுக்குறீங்க, ஸ்கூல்ல ஸ்கூல்ல இன்ஜெக்ஷன் இண்டிவிஜுவலா போடுறீங்க. கொடுக்கல சார். கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல கொடுக்கறத தான் நாங்க கொடுக்குறோம். ஆமா, கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல கொடுக்கறது எங்க வச்சுமா கொடுக்குறீங்க? ஸ்கூல்ல வச்சுதான் சார். கவர்மெண்ட் தான் சார் கொடுக்குது. கவர்மெண்ட் கொடுக்கறது இல்ல, நீங்க தான் ஸ்கூலுக்கு பொறுப்பு. உங்க ஸ்கூல் கேம்பஸ்ல எந்த குற்றம் நடந்தாலும் நீங்க தான் ஸ்கூலுக்கு பொறுப்பு. கவர்மெண்ட் சொல்லிட்டு போயிருவாங்க. உங்க ஸ்கூல் கேம்பஸ்ல ஒரு கேஷுவாலிட்டி நடந்ததுன்னா நீங்க தான் ரெஸ்பான்சிபிள். நான் தான் சார் ரெஸ்பான்சிபிள். அப்புறம் கவர்மெண்ட் சொல்லிச்சுன்றீங்க. கவர்மெண்ட் வந்து உங்களை காப்பாத்துமா? சார், கவர்மெண்ட் காப்பாத்துதோ இல்லையோ கவர்மெண்ட் சர்வெண்டா எங்க ஹையர் அத்தாரிட்டி சொல்றத நாங்க செய்யறோம். அப்படி செஞ்சீங்கன்னா அது அடிமை வேலை, அது ஒரு கிரைம். நீங்க அப்படி செயல்படுறதே ஒரு கிரைம். சரிங்க சார், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க சிஓ அம்மாவையோ கலெக்டரையோ பாருங்க சார். கலெக்டர் நான் நேத்து நைட்டு மெயில் அனுப்பிச்சுட்டு காலையில இப்ப வண்டி ஏறினதுல இருந்து கூப்பிட்டு இருக்கிறேன். நானு கலெக்டர் போன் எடுக்க மாட்டேங்கிறாப்ல. இன்னைக்கு வந்து போன் எடுக்கிறதுக்கு கலெக்டருக்கு அப்படி இல்ல. இன்னைக்கு ஒரு இடத்துல இன்ஜெக்ஷனே போட்டுட்டாங்க. நாங்க அவேர்னஸ் தான் தரோம். போட்ட இடத்துல இருந்து எனக்கு ரிப்போர்ட் வரட்டும். தமிழ்நாடு முழுக்க ரோல் அவுட் பண்றாங்க. சரிங்க சார். நீங்க இது போட்டதுக்கு அப்புறம் என்ன லீகல் ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அதை நாங்க எடுப்போம். ஆமா, அது வந்து நீங்க மேல் மட்டத்துல இருக்கவங்க பார்த்தாதான் இதுக்கு ஒரு மேல் மட்டம் கீழ் மட்டம் எல்லாம் பேசக்கூடாதுமா. நீங்க பண்ண தப்புக்கு நீங்க ரெஸ்பான்சிபிள். சார், நான் எந்த தப்புமே பண்ணல. கவர்மெண்ட் என்ன செய்ய சொன்னதை செஞ்சேன் நானு. கவர்மெண்ட் எங்க நீங்க கவர்மெண்ட் செய்ய சொல்றதெல்லாம் செய்ய வேண்டாம்னு சொல்றேன் நானு. சரி, நீங்க வந்து கவர்மெண்ட் இல்லையே. நாங்களாமா கவர்மெண்ட் எங்களுக்கு வேலைக்காரங்க தாமா. சரி சார், அதுக்கு வந்து நீங்க ஆதாரமா எடுத்து வந்து கொடுங்க, நாங்க அதை ஃபாலோ பண்றோம். எடுத்து வந்து கொடுங்க. ஏமா சிட்டிசன் தான் அல்டிமேட் அத்தாரிட்டி. இது குடியரசு நாடு. நேத்து தான் குடியரசு தினம் முடிஞ்சிருக்குது. நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான் சார். உங்களுக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு நான் ஆர்டர் தான் போடுறேன். கவர்மெண்ட்டுக்கு ரெக்வெஸ்ட் பண்றது இல்ல. சிஓ மாட்ட கேளுங்க சார். சிஓ பாருங்க, உங்க ஸ்கூல்ல ஃபால்ஸ் ப்ரோபகண்டா நடந்துருக்குது. நீங்க அத மேண்டேட் பண்ணிருக்கீங்க. ஓகே.
ஓகேங்களா? உங்ககிட்ட தான் நான் கேள்வி கேட்க முடியும். அதுக்கு அடுத்தது கேள்வி சார் கேட்கறதா நீங்க நான் கேட்டுக்குவேன். சரி உங்ககிட்ட சார், கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நான் என்கிட்ட கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். ஓகே சார், தேங்க்யூ. வணக்கம்.